அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட கௌரி சீரியல் ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி கௌரி சீரியலில் என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகுதுன்றதை இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கௌரி சீரியலில் இந்த புது மந்திரவாதி எவ்வளையோ தடங்களையும் ஏற்படுத்தினாலும் நம்ம கௌரியும் துர்காவும் ஒரே மன உறுதியோட ரொம்பவும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பரிகாரத்தையும் ஒவ்வொரு கோயில்லையும் நிகழ்த்திட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வராங்க. அது மாதிரியே இந்த வேதவல்லி அம்மா சொன்ன மாதிரி ஒவ்வொரு பரிகாரத்தையாகவும் கௌரி பாப்பா துர்காவை வச்சு பண்ணி முடிக்கிறாங்க. இப்போ கடைசியாக வாசுகி பாம்புக்கிட்ட பவளக்கல்லை கக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பவளக்கல்லையும் நொச்சி மாலையும் எடுக்கிறதுக்காக துர்காவை இனிமேல் அனுப்பி எடுக்க போகிறா கௌரி பாப்பா. என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்கன்னு ஒன்றும் தெரியலைங்க. எப்படிங்க வாசிங்கிறது ஒரு ஆண் பாம்பு, இது எப்படிங்க பவளக்கல்லை கக்கும்? அதாவது பழமொழி சொன்னால் அனுபவிக்கணும், ஆராயக்கூடாதுன்ற மாதிரி அதுக்கு உதாரணமாக தான் இவங்க வாசுகி பாம்பு பவளக்கல்லை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படியும் இந்த மந்திரவாதி கையை வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டான். திரும்பவும் அந்த பவளக்கல்லையும் நொச்சி மலையும் எடுக்கிறதையும் ஏதோ தடுக்க போகிறான். அதை எப்படியும் ஏதோ ஒரு உருவத்தில் அம்மன் தடுத்து துர்காவுக்கு உதவி செய்ய போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக வரேன்னு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.